டென்ஷன் ஆகுது. மற்றவங்க அது யாராக இருந்தாலும் தப்பு தான், தண்டன் தான். அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று பண்ணா பாருங்க. IBC மங்கை யூஎஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 7 நாள்ல நம்மளோட ஸ்கின் எப்படி க்ளோ ஆகுறது தான் பார்க்க போறோம். 7 நாள்ல எப்படி ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா ஆகும். அதுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும், அதுதான் மஞ்சள். இந்த மஞ்சள் வச்சு நான் சில டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பாடி ஸ்க்ரப். ஸோ அதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க பாடியில ஜென்டலா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. அப்புறமா ஒரு வார்ம் வாட்டர்ல உங்க பாடியை வாஷ் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப். ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அந்த கியூப்ஸை உங்க ஸ்கின்ல நல்லா ஜென்டலா அப்ளை பண்ணிட்டே வாங்க. இது உங்க ஸ்கின்னை சூதிங்கா வச்சுக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா நைட் ஜெல். ஒரு இன்ச் டர்மரிக் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க ஸ்கின்ல திக் லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுடுங்க. மறுநாள் காலையில எஞ்சி நல்லா வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசரே தேவையில்லை. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு ஆக்னி ப்ராப்ளம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு நீங்க அந்த ஃபீலிங்கை விட்டுருவீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் டர்மரிக் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 ஸ்பூன் ஆப்பிள் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுருங்க. மறுநாள் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வாங்க. இது ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்க ஸ்கின்ல ஆக்னி ப்ராப்ளமே இருக்காது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஒரு ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்க ஃபேஸ்ல பேக்கா போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின் ரொம்ப பிரைட்டா க்ளோயிங்கா இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல டார்க் சர்க்கிள்ஸ் ஒரு காமன் திங்கா ஆயிடுச்சு. நிறைய பேர் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீலும் பண்றாங்க. அதுக்காக கன்சீலர்லாம் போட்டு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் மறைக்கிறாங்க. இதுக்கு மேல அந்த கன்சீலர்லாம் தேவையில்லை. இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா போதும். உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை பெர்மனன்ட்டாவே ரெடியூஸ் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூ டிராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்க அண்டர் ஐல திக்கா ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது 15 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. ஸோ இது டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் 2 மந்த்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எஸ், இது வரைக்கும் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய தெரியணுமா? அப்போ IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பாத்தீங்களா? ஸோ இது ஹேண்ட் போர்ஷனுக்கு இது வரும். ஹேண்ட் போர்ஷனுக்கு இது. அண்ட் எஸ், பின்னாடி நெக் போர்ஷன் பேக்குக்கு இது. சும்மா சில கஸ்டமருக்கு பீட்ஸாகவும் பிடிக்காது, சில கஸ்டமருக்கு ஸ்டோனாகவும் பிடிக்காது. ஸோ எல்லாமே அதை மிக்ஸ் பண்ணி தான் அவங்க போட விரும்புவாங்க. கஸ்டமைஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம 10 இயர்ஸாக பண்ணுறோம்.